சண்டே இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். காய் அப்புறம் சிக்கன் எல்லாமே வந்துட்டு ஒரு 12:00 தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து கடைசியா தான் எடுத்து வைப்பேன். இப்போ வந்து நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சமா சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே வந்து நான் இது கூட சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துப்பேன். எதுக்காக இது சேர்க்குறேன், அதிகமாவே சேர்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பச்சை வாடை சிக்கன் குழம்பு வைக்கும்போது ஒரு மாதிரி பச்சை வாடை வந்துட்டே இருக்கும். அது வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து சேர்க்குறேன். இதுவுமே நான் யூடியூப் பார்த்து தான் வந்து நான் கத்துக்கிட்டேன். பட் இது வந்து இந்த நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரைண்ட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாமே மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கும்போது கலர் வந்து குழம்போட கலர் வந்து மாறிரும். பட் அத நீங்க மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடாயில வந்துட்டு ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகா. நான் காரம் அதிகமா சேர்க்க மாட்டேன். குழந்தைங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றதுனால. ஏன் கம்மியா சேர்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அதனால என் ஹஸ்பண்டுக்கும், குழந்தைங்களுக்கும் மட்டும் தான் அப்படின்றதுனால தான் எல்லாமே கம்மி கம்மியா தான் செய்வேன். நான்வெஜ் செய்றேன் அப்படின்னாலே எல்லாமே கம்மி கம்மியா தான் இருக்கும். இதில வந்து வாணலியில வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா, நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற மிக்ஸ வந்து நான் அதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மிக்ஸ்டு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு. அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில நான் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது 3 தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதோட கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து மாறும். அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீனா கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சிக்கன மறுபடியும் நல்ல தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் வாஷ் பண்ணுறது வந்து நான் வந்து இந்த வீடியோல காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னா, நான் ஒவ்வொரு பீஸா எடுத்து 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 க்ளீன் பண்ணுவேன். அத பார்த்து நீங்க சிரிச்சிருவீங்க. அதனால தான் நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கல. அது ஏன்னு தெரியல. நான் சாப்பிடல அப்படின்றதுனால, என் குழந்தைங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சுத்தமா செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு வந்து நான் நெனைப்பேன். அதனால சிக்கன் கழுவுறதுக்கு மட்டுமே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து சிங்க்ல பாத்திரம் இருந்தது அப்படின்னா, அதையும் நம்ம வந்து கழுவி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கன வந்து கழுவ முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, பாத்திரத்துக்கு மேலேயும் சிக்கனோட ஸ்மெல் அதிகமா அடிச்சுட்டே இருக்கும். அதனால சிக்கன் கழுவுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அது வந்து ஓரளவுக்கு வேகுற டைம்ல நான் என்ன பண்ணிட்டேன், டேபிள் டாப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உப்பு வந்து காலி ஆயிடுச்சு. அதையுமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு குட்டி பவுல்ல வந்துட்டு ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. என் பையனுக்காக ஒரு 4 பீஸ் மட்டும் 65க்காக எடுத்து ஊற வச்சிருக்கேன். அது குடுக்கல அப்படின்னா, அவன் அவ்வளோதான் என்ன ஒரு வழி பண்ணிடுவான். இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, எல்லாமே வந்து குப்பை நெறைய இருந்தது. அது எல்லாமே எடுத்து சைட் பை சைட் க்ளீன் பண்ணிட்டு, டேபிள் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸுமே எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். கடைசில வந்து மறுபடியும் குழம்புல வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, கொதிச்சு வரும்போது மறுபடியும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவு கருவேப்பிலை நெறைய சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு ரொம்ப தண்ணியா இல்லாம, ஓரளவுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லாவே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். தோசை, இட்லி, சாதம் நீங்க எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பாருங்க, குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டா இப்படி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் சாப்பிடல. பட் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன். நான் சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி, ஒரு எக் வச்சு மிக்சர் வச்சு சாப்பிட்டுருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.